நேயர்களுக்கு அனைவருக்கும் ஒரு வணக்கம். உங்களுக்காக இந்த தொகுப்பு. அனைவரும் கேட்டு மகிழ்ந்து அம்மன் அருள் பெறுக. தர்மம் பாலு குழுவினர் பம்பை உடுக்கை இசையில் அதிரடி சாமியாட்டம். தர்மம் பாலு குழுவினர் பம்பை உடுக்கை இசையில் அதிரடி சாமியாட்டம். அதெல்லாம் இங்கே பானை இங்கே வச்சுருந்தோம் உள்ள ஏதோ தட்டு அது சரலக்கா அது வரைக்கும் போதும். நெக்க வைக்கணும். என் வடமாட்டணும் எனக்கு வடை ஒரு வேலைக்கிற மாதிரி ஒரு வேலை இல்லை. வந்து எங்கேயாவது போய் தான் பார்த்துக்கணும். எங்கேயாவது நம்ம நீ இருக்கிறீங்க, நான் எங்க வந்து எங்க போக முடியும்? அது உடம்புல எப்பவுமே தெம்புன்றதே ஓடாது. ஓடல அந்த தெம்பால பட்டது பறந்து வரும் போதெல்லாம் உடம்பு நோவுது. கால் மாட்டே முண்டுக்காங்க. எங்கேயாவது போய் உன்னுடைய உடம்பு தட்டு வாங்கிக்கண்ணா என் தட்டு வாங்கிக்க ஏம்மா அப்படின்னு இல்லாமா பெற்றால அப்படி சம வாசம் முடி
பிரம்மண்டனாகி சிம்பாவதி சிவனுடைய பஞ்சாட்சரனாகி துர்கா வடிவம்பே நாயே போற்றி. ஓம் கோவிந்தா. சக்தி ஓம் அகர். யார் அம்மா என் தாய் வந்தது? இரு உட்காரு. சரி. ஆத்தாங்க அப்படி முள்ள என்னம்மா அகர். சுபாகனி சிவனுடைய பத்னி பஞ்சாட்சரனாகி துர்கா வடிவம்பே கோவிந்தா. 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 இருப்பா. யார் அம்மா எங்க அம்மா வந்தது? நாகசக்தி என்ற பேர்ல தாயே. அழகாகமா ஆமா. இந்த மண்ணடியில ஆ. குடிகொண்டு ஆ. ஒட்டமாண்டு பேர் ஆலயத்துல இந்த ஆலயத்தை நான் கட்டி காத்து கொண்டு வந்திருக்கேன். சரி அம்மா. சரியா? சரி அம்மா. கோவிந்தா. கோவிந்தா. ஏமா ஏதோ வந்த மக்களுக்கு வை போல காத்து, போற மக்களுக்கு பூ போல காத்து, காயன்றதும் பூன்றதும் அந்த குடும்ப மாளிகை நல்லா இருக்கணுமா. ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு சொல்லும் அற்புதமா இருக்கணும்மா. கோவிந்தா, தள்ளி நான் சொல்றது புரியுதா? சொல்லியம்மா. நான் கொடுக்கிற வார்த்தையும் கொடுக்கிற சொல்லும் எல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா பாடலுக்கும் இங்க வர என்ன கண்ணோடு என்னுடைய கண் பார்வையில நான் கொடுத்து தான் வரேன். கோவிந்தா. கோவிந்தா. இப்படி திருப்பி தட்டு அந்த பக்கம் திருப்பா. ஏதோ மாங்கல் சொன்னோம், மலை மேலே ஏறணும், ஒவ்வொரு சிரங்களா இருக்குது. அது எப்படி இது எல்லாம் உன்னால தான் முடியும். கடைப்படுத்து வருதான். கோவிந்தா. கோவிந்தா. அக்கா மாளிகை நீ போன அங்கே எதுவுமே போர்க்காரி முடி மாட்டேங்குது. வழிய கொஞ்சம் ஒண்ணு இல்லையே, நீ ஏன் பயப்படுற? சரியா? நீ ஏன் பயப்படுற? பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லையாங்க. சரியா? நீ தான் மஞ்சளை வந்து மனசுக்குள்ள தெரியுமா ரொம்ப சித்தர் வனப்பாய் பண்ணிட்டு இருக்க. சரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா தாயி, புரியுதா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். சரியா? மடிய புடி. கோவிந்தா, இந்த சிந்தனை வேற என்ன இருக்கா? கோவிந்தா. அடுத்த ஆள் யாருன்னு கேட்க போறீங்களா? அம்மா கேட்க ஏதோ குழந்தை கேட்க ஒரு வார்த்தை கேட்கணும். ஏதோ குழந்தை வந்து செய்தில்ல. அதுதான் இந்த மாதிரி நடத்துறேன் விடு. மனம் போல என்ன நடக்குது அது நடக்கும். நீ என்ன மனசு நினைக்கிறோ அது நடக்குன்ட்டாங்க. ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அது நல்ல மாதிரி நடக்கும். அது சேவை கொஞ்சம் மனசு தள்ளுவிடாது. நான் என்ன சொன்னேன்? கோடி சம ஒரு மனதை. சரியா? நாளாக தமிழியம்மா குறையும். சரியா? மண்ணடி மனத்துல வந்து சரியா அந்த மண்ணெடுத்து மண்ணில வந்து கொஞ்சம் சின்ன பண்ணி இருந்தாலும் இப்ப நாளாகும் போது நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். சரியா? அந்த மண்ணடியா பட்டது நம்ம இப்போ வந்திருக்கல, அந்த சன்னிதானத்துல வந்திருக்கல. வந்த பிறகு தெரியுமா சில காலம் போகும்போது அந்த காலத்துக்குள்ள மாறும் போது அந்த கஷ்ட பொடிகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? நீ கவலைப்பட வேண்டாம். சரியா? எந்த ஒரு இது இல்லை. எடுத்து போய் அது உடல் உடனே பாதிதான். சரியா? உடல் ஆதரத்துக்கு தான் ஒரு பாதிப்பு இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? வேற எங்க கேட்டுக்க. என்ன இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வந்துட்டு போடி. சரியா? கோவிந்தா. கோவிந்தா ஏந்திரமா போ. அப்படி கோயிலுக்கு சுத்தணும். எங்க பண்ணியா? அப்படி தூக்கிப்பா.